ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படம் தி சன் ஆஃப் எ தௌசண்ட் மென் அப்படிங்கிற பிரேசிலியன் மூவி. இந்த படம் வந்து 2025 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. படம் வந்து ஆரம்பத்திலேயே ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப தனிமையை வந்து வேதனையாக அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கான ஆளுங்க வந்து யாருமே கிடையாது. அவன் வந்து ஒரு கடற்கரையோரம் ஒரு வீட்டில் வந்து வசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு ஃபிஷர்மேன். அவன் வந்து மீன் பிடிச்சி விற்று தன்னோட வாழ்க்கையை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவனோட ஏக்கங்கள் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு குடும்பம் வந்து அமையாதா, அந்த குடும்பம் வந்து அமைஞ்சா நல்லா இருக்குமே, நம்மளோட கடந்த அப்புறமேட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து இன்னும் நல்லா வாழலாமே அப்படிங்கிற ஒரு ஏக்கங்கள் வந்து அவனுக்கு வந்து ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு. அந்த டைம்ல வந்து ஒரு நோட்டீஸை வந்து அந்த ஊர் பூரா வந்து அந்த ஸ்மால் வில்லேஜில் வந்து கொடுக்குறான். எனக்கு வந்து நான் வந்து ஒரு பையனை வந்து அடாப்ட் பண்ணிக்க விரும்புகிறேன், அதனால எனக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஒரு பையனை வந்து ஒரு லேடி வந்து நீ வந்து இந்த பையனை வந்து பார்த்துக்கோ, இவனை வந்து இவனுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு வந்து ஒரு லேடி அந்த பையனை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனும் அந்த பையனும் அவனோட வீட்டில் வசிச்சிட்டு இருக்காங்க. கடைசியாக அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து எப்படியோ அந்த இயற்கையோட விதி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படம் வந்து ஒரு 5 கேரக்டர்கள் வந்து காட்டுறாங்க. அந்த 5 கேரக்டர்களுமே 5 சாப்டராக வந்து காட்டுறாங்க. ஒவ்வொரு சாப்டர்லேயுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையிலேருந்து விலகி அவங்க வந்து ஒரு தனிமையை வந்து தேடும்போது ஆல்ரெடி தனிமையாக இருக்கிற தன்னோட அந்த ஹீரோ இடத்துக்கு வந்து வராங்க. அவங்களோட தனிமையோட ஒரு இது வந்து ஜாஸ்தி ஆக ஆக அந்த ஹீரோ கிட்ட வந்து தன்னோட அங்கே தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த ஹீரோ நீ உனக்கு என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்க, அவங்க வந்து ஹீரோ மேலே வந்து ஒரு லவ்ன்னு தான் சொல்லணும். அந்த லவ் வந்து ஹீரோ மேலே வந்து அவன் ஹீரோவோட எல்லாமே ஐக்கியம் ஆகுறாங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையாகவே அந்த ஹீரோவுக்கு வந்து ஒவ்வொருத்தராக வந்து கொண்டு வந்து சேர்த்துதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு எமோஷ்னலாக ஒரு கனெக்டான படம். இந்த படம் வந்து அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதை வந்து குழந்தைகள் பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு செக்ஷுவலான சீன்கள்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது. இந்த படம் வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இருக்குது. எனக்கு வந்து ஓரளவுக்கு இந்த ரொம்ப வந்து ஒரு எமோஷனலான ஒரு கனெக்ட் வந்து இந்த படத்தில் இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே அப்புறமேட்டு இந்த ரைட்டிங் வந்து அந்தளவுக்கு கொடுத்துருந்தாங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபி வந்து அந்த கடற்கரை, அந்த காட்டக்கூடிய இடங்கள், அந்த கிராமம் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு ஒரு அற்புதமாகவும் ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கும் அந்த இடம் வந்து அந்த அளவுக்கு ஒரு அழகாக காமிச்சிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு ஐஎம்டிபியில் பார்க்கும்போது இது வந்து 8.க்கு மேலே இருந்துச்சு. அதனால தான் இந்த படம் வந்து எனக்கு பார்க்கறதுக்கு தோன்றுச்சு. ஆனால் ரொம்ப வந்து ஒர்த்தான படம். கடைசியில் வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், அவங்க பிரச்சனைகளை வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து ஒரு நிம்மதியை தேடும் போது அந்த ஹீரோவோட வந்து எப்படி வந்து ஐக்கியம் ஆகுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு இயற்கையாகவே நடந்த மாதிரி அந்த கிளைமேக்ஸை வந்து வடிவமைச்சது வந்து அந்த அளவுக்கு ஒரு அற்புதமாக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படம். கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இதை வந்து 18+ படம். அவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.